பட்டதாரிகளுக்கு வேலைவாய்ப்பை வழங்கும் வேலை திட்டம் தொடர்பில் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய பாராளுமன்றத்தில் இன்று கருத்து தெரிவித்தார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே பிரதமர் இதனை தெரிவித்தார். உங்களுக்கு நன்றாக தெரியும், பொல்துவ சந்தையில் வேலையற்ற பட்டதாரிகள் போராட்டத்தில் நேற்று முதல் ஈடுபட்டுள்ளனர். ஏனென்றால் கொள்கை பிரகடனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு எவ்வித வேலை திட்டமும் முன்னெடுக்கப்படாமை ஆகும். அவர்களுக்கான சரியான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படுமாயின் இது இடம்பெறாது. இவர்களுக்கு வேலையை பெற்றுக் கொடுப்பதற்கான சரியான கால அளவு என்ன, சரியான வழிமுறை என்ன என்பதை வெளிப்படுத்துமாறு நான் உங்களிடம் கோரிக்கை முன்வைக்கின்றேன். கொள்கை பிரகடனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள வாக்குறுதிகளுக்கு அமைய நாம் வேலை வாய்ப்பை வழங்கி வருகின்றோம். எனினும் முந்தைய அரசாங்கங்கள் போன்று நாங்கள் நினைக்கின்றவர்களுக்கும் உயரமா கட்டையா என பார்த்தும் நாம் வெற்றிடங்களுக்கு இணைக்கவில்லை. சில முறைமைகள் உள்ளன. அதனால் அந்த முறைமையை அரசு சேவைகள் ஆணைக்குழுவின் தீர்மானம் கொள்கைகளுக்கு அமையவே நாம் அதனை செய்கின்றோம். அதனால் அந்தந்த வெற்றிடங்களுக்கான பரீட்சைகளுக்கு அமைய கிரமமாக வெற்றிடங்களை நிரப்பி வருகின்றோம். இப்போதும் 10,000 வேலை வாய்ப்புகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளோம். எதிர்க்கட்சியாக இருந்தாலும் நீங்கள் பொறுப்புடன் சரியான தகவல்களை வெளியே வழங்க வேண்டும். விசேடமாக ஆசிரியர் துறைக்கு வெற்றிடங்களை பூர்த்தி செய்யும் போது நீதிமன்றத்தில் காணப்படும் வழக்கினால் அது தடையாக காணப்படுகின்றது. வெற்றிடங்களை நிரப்புவதற்கான அமைச்சரவையில் எடுத்த தீர்மானத்துக்கு அமைய சட்டம் அதிபரூடாக நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளோம். அதற்கான அனுமதியை நீதிமன்றம் வழங்குகின்ற பட்சத்தில் உடனடியாக அதனை நடைமுறைப்படுத்துவோம். அதனால் அதுவும் சரியான முறைமையின் கீழ் நடைபெறும். அங்கும் இங்கும் ஆட்களை இணைப்பது என்பது பட்டதாரிகளுக்கு நியாயம் செய்வதற்கான வழிமுறை அல்ல. நிலவும் வெற்றிடங்கள் தொடர்பில் நாம் அவதானித்துள்ளோம். எவ்வாறான பாடங்கள், எவ்வாறான பாடசாலைகள் என்பது தொடர்பில் தகவல்களை ஆராய்கின்றோம். அந்த தகவல்களுக்கு அமைய, முறைமைகளுக்கு அமைய நாம் இணைத்துக் கொள்வோம். அதனால் எமது கொள்கை பிரகடனத்தில் காணப்படுகின்ற எவற்றையும் நாம் செய்யவில்லை என்ற நிலைப்பாட்டை உருவாக்குவது முற்றிலும் தவறானது.